friends, welcome to Namma Pettagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா banana halwa எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 6 நாட்டு வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். வாழைப்பழம் அல்வா செய்யறதுக்கு நாட்டு வாழைப்பழம் தான் சூப்பரா இருக்கும். வேற எந்த பழத்துல செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட் கிடைக்காது. அதுவும் இந்த நாட்டு வாழைப்பழம் வந்து ரொம்ப கனிஞ்சு இருக்கணும். அப்பதான் நமக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் கனிஞ்சிருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வாங்கி அதை நல்லா பழுக்க வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் தோலை எடுத்துகிட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். முதல்ல இதை பாருங்கள், நல்லா நான் ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வாழைப்பழ அல்வா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் எடுத்து வச்சுருக்க ஒரு 20 போல் முந்திரி பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேனில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வாழைப்பழ விழுதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம இந்த நாட்டு வாழைப்பழத்தில் வந்து விதைகள் நிறையா இருக்கும். அது நம்ம வந்து வேக வேக நம்ம மேலே வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டா தெறிக்க ஆரம்பிச்சிடும். கிண்டும் போது நம்ம அதை தெறிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நல்லா அதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் நமக்கு. ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இது நல்லா நமக்கு ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம அதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விடும்போது பேனில் ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருக்கதையும் எடுத்து எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபைனலாக ரெடியாகி வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வாழைப்பழ இனிப்பு வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், லைட்டாக கலர் நமக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒயிட் கலரில் இருந்துச்சு. இப்போ லைட்டாக பழுப்பு கலரில் நமக்கு வந்திருக்கு. ரெசிபி இந்த மாதிரிலாம் செய்யும்போது உட்டன் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பேன் வந்து கீறல் விழுகாமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ லைட்டாக நமக்கு பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது ஃபுல்லாக நமக்கு அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா மித்ததெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா நெய்யும் உள்ளே இழுத்துருச்சு. நான் இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூனையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ சேர்க்குற நம்ம நெய் வந்து கடைசியாக எல்லாமே வெளியில் வந்துடும் நமக்கு. இதுக்கு நம்ம வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. வாழைப்பழம், சீனி மட்டுமே போதும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த நெய்யும் நமக்கு எல்லாமே உள்ளே அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ அதில் நான் கடைசியாக எடுத்து வச்சுருக்க நெய்யவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அல்வா இன்னும் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அல்வா நமக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்மளுடைய வாழைப்பழ அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய வாழைப்பழ அல்வா நம்ம சொல் பேச்செலாம் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு. இது செய்கிறதுக்கு எனக்கு இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 6 வாழைப்பழத்தில் நான் செஞ்சுருக்கேன். இது எனக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பொறுமையாக பண்ணாலும் நமக்கு டேஸ்டான ஒரு ஸ்வீட் கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த வாழைப்பழ அல்வா கூட நான் வறுத்து வச்சுருந்த கேஷ்யூ நட்டையும் சேர்த்துக்கிறேன். கேஷ்யூ நட் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்து அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அல்வாவும் கேஷ்யூ நட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இந்த அல்வா செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் தான் நான் இப்போ வந்து இந்த அல்வாவை நான் கொட்ட போகிறேன். கொட்டி நல்லா நம்ம செட் பண்ணி இதை ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே பீஸ் போட்டால் நமக்கு வராது. நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா பீஸ் போடுங்க. இந்த வாழைப்பழ அல்வாவில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதனால நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது. 3 மாதம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதை வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க.
டேஸ்டியான பனானா அல்வா நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.